அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்றார். உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பில்லி கிரகாம் அமெரிக்காவுடைய பெரிய மூத்த போதகர். அவர் சொல்றாரு, 20 கோடி பேரை நான் இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. கை வைத்தல் புரியுதா? 20 கோடி ஜனங்களை நான் பாவத்திலிருந்து இயேசு கிட்ட கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. நம்மளால ஒருத்தரை கொண்டு வர முடியல, 2 பேரை கொண்டு முடியல. 20 கோடி பேரை அவர் என்ன பண்றாரா, இயேசு கிட்ட கொண்டு வந்தாராம். அவர் சொல்றாரா, அந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றாரு, நான் தினந்தோறும் காலையில எழும்பி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் வேதத்தை படிப்பேன். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, தினந்தோறும் 5 அதிகாரம் சங்கீதத்தை படிப்பேன், 1 அதிகாரம் நீதிமொழிகளை படிப்பேன், 3 அதிகாரம் சுவிசேஷங்களை படிப்பேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்துல இருந்து 3 அதிகாரம், நீதிமொழிகள்ல 1 அதிகாரம், சங்கீதத்துல 5 அதிகாரம். இதை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு மாசத்திலேயே ஒரு சங்கீத புஸ்தகத்தை முடிச்சிடலாம், 1 மாசத்துல நீதிமொழிகளை முடிச்சிடலாம், ஒரே மாசத்துல 4 சுவிசேஷங்களை முடிச்சிடலாம். அப்ப பார்த்தோம்னா வருஷத்துல 12 தடவை சங்கீதத்தை முடிச்சிடலாம், வருஷத்துல 12 தடவை நீதிமொழிகளை முடிச்சிடலாம், வருஷத்துல 12 தடவை 4 சுவிசேஷங்களை முடிச்சிடலாம். நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்ல, நீ பைபிள் படிக்காத வரைக்கும் நீ மேல போகவே முடியாது. அவர் சொல்றாரு, 20 கோடி ஜனங்களை, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வந்து அவர் பில்லி கிரகாம் கேட்காம இதையும் செய்யறது கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமான்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறாங்க? அப்ப என்ன அர்த்தம்? அவர் வேதத்தை நேசிக்கிறதால தேவன் அவரை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க.